அடுத்ததாக அரையிறுதிக்குள்ள எந்த அணி போக போகுது அப்படின்றத தீர்மானிப்பதற்கான ஒரு முக்கியமான போட்டி ஒன்று இன்றைக்கு இடம்பெற போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்று இரவு 7 மணிக்கு ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகுது. இந்த போட்டி ஸ்ரீலங்காவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை என்று சொன்னாலும் பாகிஸ்தானுக்கு மிக மிக ஒரு இம்பார்ட்டன்டான போட்டி. இந்த போட்டியில வெற்றி பெறும் பட்சத்துல அரையிறுதிக்குள்ள போவாங்க. அதோடு சேர்த்து நெட் ரன் ரேட்டையும் இவங்க கூட்ட வேண்டும். அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் வெட்டிங் பண்றாங்க அப்படின்னு சொன்னா செகண்ட் வெட்டிங் பண்ணக்கூடிய இலங்கையை 63 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆரம்பத்துல களத்தடுப்பை தேர்வு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கா அடிக்கக்கூடிய அந்த ரன்களை 13 ஓவர்ல பாகிஸ்தான் அணியானது வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கல்கள் பாகிஸ்தானுக்கு சேர்ந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இவங்க இந்த போட்டியில வெற்றி பெற்று உள்ள போவாங்களா இல்ல வெளியில வருவாங்களா அப்படின்றது. அடுத்த விஷயம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நேற்றைய நாள் இடம்பெற்ற போட்டியில இங்கிலாந்து அணியானது நியூசிலாந்து அணியை தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். நியூசிலாந்து அணி இந்த போட்டியில வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நேரடியா செலக்ட் ஆயிருப்பாங்க அரையிறுதிக்கு. அதாவது குரூப் 2ல இருந்து நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணியானது உள்ள போயிருப்பாங்க. இங்கிலாந்து வெற்றி பெற்றதன் காரணமாக நியூசிலாந்துக்கான வாய்ப்பு இப்போ பாகிஸ்தான் தான் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நேற்று இடம்பெற்ற போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்தில் துடுப்படுத்தாடி இருந்தாங்க நியூசிலாந்து அணியினர். இவங்க 20 ஓவர்கள் நிறைவுல 159 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தாங்க. 7 விக்கெட் இழந்து ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த டிம் ஷெப்பர்ட் 35 ஓட்டங்களையும், பின் ஆலன் 29 ஓட்டங்களையும், ரச்சின் ரவீந்திரா 11 ஓட்டங்களையும், கிளென் பிலிப்ஸ் 39 ஓட்டங்களையும், மெக்ஸ் சாப்மன் 15 ஓட்டங்களையும், இறுதியாக கொங்கி 14 ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார். இந்த கொங்கி அப்படின்றது யாருன்னு தெரியும் தானே? இலங்கைக்கு எதிரான போட்டியில கொங்கி மற்றும் ஷான்னர் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் கடைசி 5 ஓவர்ல 79 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அப்படியானால் தான் இந்த கொங்கி கடைசி இறுதியாக ஒரு 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் 20 ஓவர்கள் நிறைவில் வெறுமனே 159 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொடுத்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் 3 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். விக்கெட்டுகள் இல்லை. டவுசன் 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டையும், சாம் கரன் 1 ஓவர் தான் வீசி இருந்தார், 10 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அதே போல அடில் ரசித் 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டையும், பில் ஜாக்ஸ் 4 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டையும். பில் ஜாக்ஸ் தொடர்ச்சியாக 4வது தடவையாக இந்த 2020 உலக கிண்ணத்துல ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த ஒரு சகல துறைகளிலும் ஜொலித்து வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஜக்கோப் பெதல் 1 ஓவர் வீசி இருந்தார். ரெஹான் அகமட் 3 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இந்த ரெஹான் அகமட் பேட்டிங்லையும் இன்றைய நாள்ல சிறப்பான ஒரு ஆட்டத்தை கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெஹான் அகமட் மற்றும் பில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இறுதியாக இங்கிலாந்து அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து 160 அப்படி என்ற வெற்றியில கூட்டு களத்துக்கு வந்திருந்தாங்க இங்கிலாந்து வீரர்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த பிலிப் சோல்ட் மற்றும் ஜோஸ் பட்லர் இவங்க 2 பேரும் தடுமாறி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பிலிப் சோல்ட் 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஜோஸ் பட்லர் தொடர்ச்சியாக சொதப்பி கொண்டு வரார் அப்படின்னு சொல்லலாம். இதுலயும் பூச்சியத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார். ஹாரி புரூக் 26 ஓட்டங்கள், கடந்த போட்டியில் சதம் ஒன்று அடித்தவர். ஜெக்கோப் பேத்தல் 21 ஓட்டங்கள், டொம் பேண்டன் 33 ஓட்டங்கள், ஷாம் கரன் 24, பில் ஜாக்ஸ் 32 ஓட்டங்கள், ரெஹான் அகமட் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க அணியானது வெற்றி இலக்கினை பெற்றுக் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். இறுதி ஓவர்ல தான் இந்த வெற்றி பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்தது. தொடர்ந்து 3 பந்துகள் மீதம் இருக்க இங்கிலாந்து அணியானது வெற்றியினை பெற்றுக் கொண்டாங்க. இந்த ரெஹான் அகமட் அப்படின்ற வீரர், பில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இறுதியில ஒரு நல்ல ஒரு துடுப்பாட்டத்தை வழங்கி இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஓவருக்கு 40க்கும் அதிகமான ரன்கள் தேவை அப்படின்ற சூழ்நிலையில இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரெஹான் அகமட், பில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரும் இறுதியாக நின்றதன் காரணமாகத்தான் இந்த இங்கிலாந்து அணியானது இந்த வெற்றியினை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக நியூசிலாந்து அணியானது அரையிறுதிக்கு போறதுக்கான வாய்ப்பை இப்ப பாகிஸ்தானை தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்று இடம்பெற போற போட்டி பாகிஸ்தான் அணிக்கு மிக மிக ஒரு ஷாவா வாழ்வா போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வெற்றி பெற்றாங்க அப்படின்றதான் அடுத்த அரையிறுதிக்குள்ள போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நியூசிலாந்து அணியானது அரையிறுதிக்குள்ள போவாங்க. வெற்றி பெறுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெறணும். அப்படி இல்லைன்னு சொன்னா குறிப்பிட்ட ஓவர்கள் வித்தியாசத்துல இலங்கையை ஆல் அவுட் பண்ண வைக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனைகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அணி அரையிறுதிக்குள்ள போவாங்க அப்படின்றது. அதே மாதிரி நாளை ஒரு போட்டி குரூப் 1ல இருந்து எந்த அணி இரண்டாவதாக அரையிறுதிக்குள்ள போவாங்க அப்படின்ற தீர்மானிக்கிற ஒரு போட்டி ஒன்று இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இந்திய அணிகளுக்கு எதிரான போட்டி. இந்த 2 அணிகள்ல எந்த அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்றது பொறுத்துதான் அந்த அணியிலிருந்து 2வது அணியாக எந்த அணி அரையிறுதிக்குள்ள போவாங்க அப்படின்றத நம்ம நாளைய போட்டியில பார்க்கலாம். ஓகே, இந்த 2வது அணியாக 2 குரூப்ல இருந்து எந்தெந்த அணி போவாங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.